என் பேர் லாவண்யா. லாவண்யா. ம். உங்களுக்கு ஓணம் ஃபெஸ்டிவல் தெரியுமில்ல? தெரியும். என்னது தெரியும்? ஜஸ்ட் ஆ, ஓணம் ஃபெஸ்டிவல் வந்து கேரளாவில் உள்ளவங்க கொண்டாடுவாங்க. அது வந்து பூ போட்டு கலர் பொடி இதுலலாம் இது பண்ணுவாங்க. அதான் தெரியும். அந்த அளவுக்குலாம் ரொம்ப இதுவாகாது. லைக் ஓணம் ஃபெஸ்டிவல் கேரளாவில் நிறைய பார்த்துருக்கேன். பட் இங்கே வந்து அது அன்காமன் தான் எனக்கு தெரியும். பட் எங்கள் காலேஜில் நிறைய மல்லூஸ்லாம் இருக்காங்க. ஸோ எங்கள் காலேஜில் எப்போவுமே ஓணம் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓணம் டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம், லைக் நிறைய கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. கோலம் டிஃப்ரெண்ட்டாக பூவெல்லாம் வச்சு பயங்கரமாக கோலம் டெக்கரேட் பண்ணி ஒரு டீம்ஸ் பிரித்து நாங்கள் விளையாடுவோம். லைக் டக் ஆஃப் வார் அந்த கேம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைடு ஒரு 10 மெம்பர்ஸ், அந்த சைடு ஒரு 10 மெம்பர்ஸ் நின்றுட்டு அந்த கயிறு இழுக்கிற போட்டி, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த ஓணம் டைமில் லைக் அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஓணம் சத்யான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் கூட எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எனக்கு இங்கே தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். லைக் ஓணம்னாலே ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான ஃபெஸ்டிவல். காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்கா? ஓணம் ஃபெஸ்ட் இருக்கா? ஓணம் ஃபெஸ்டிவல் வைப்பாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்க்கும் தனித்தனி டைமில் அவங்களே கண்டக்ட் பண்ணுவாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்க்கு இன்னும் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணலை, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு ஸ்கூல் படித்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கா? இன்னும் எங்கள் ஸ்கூலில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணது கிடையாது. பட் காலேஜில் தான் நாங்கள் ஓணம் செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் நாங்களும் அவங்க தான் வந்துட்டு அந்த அட்டையரில் வரணும், நாங்களும் அந்த ஓணம் அட்டையரில் வந்து கொஞ்சம் அந்த அவங்களோட சேர்ந்து மல்லூஸோட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சாரீ வேஷ்டி கட்டிட்டு இருப்பீங்களே, ஸோ அது செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் அவ்வளோ இங்கேயும் மோஸ்ட்லி இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க, கேரளா செலிப்ரேஷன்லாம். இப்போ பொங்கல் செய்வீங்களே, பொங்கல் அப்புறம் அதான் உங்கள் செலிப்ரேஷன்னா. ஓணம்ன்றது மகாபலி சக்கரவர்த்தி அவருடைய பிறந்த நாளான அது கொண்டாடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் கொண்டாடுவாங்க. இவங்க ஸ்கூல்ஸில் கூட எல்லாம் கொண்டாடுறாங்க. இந்த அத்தம் தெரியுமா? அத்திப்பூவில் அந்த இது ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு 10 daysல அத்தம் இல்லை அவ்வளோலாம் தெரியாது. அன்னைக்கு பூக்கோலம் போடுவாங்க. பூக்கோலம் போட்டு 10 ദിവസം போடுவேன். ஆமாம் பூக்கோலம்லாம் போட்டு இதெல்லாம் போட்டு கிராண்டாக பண்ணி சாமிக்கு எப்படி பண்ணுறோம் அதை எல்லா பலகாரமும் செஞ்சு வச்சு சாமி அன்னைக்கு நாங்கள் கும்பிடுவோம். ஓணம் ஃபெஸ்டிவல் இஸ் மலையாளி பெஸ்ட்டு ஃபெஸ்டிவல். ஓகே, நான் தமிழன் இருந்தாலும் ஓணம் மலையாளிக்கு உள்ள மரியாதை உண்டு எண்ணிக்கையாக இருந்தாலும். நான் சபரிமலை 8 வருஷமாக கிட்டத்தட்ட 34 வருஷமாக போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்னால் போக முடியல, அவ்வளோதான். தேங்க்யூ. அத்தம் தெரியுமா? அத்தம் 10 daysல அத்தம் பூக்கள் விட்ட அத்தக்கோலம். நான் வந்து மார்க்கெட்டிங் பீப்புள். ஓகேவா, திருவாரூரம், கோட்டயம், எர்ணாகுளம், காலிக்கட் எல்லாம் அடுத்தும் அறியும் பஸ். இப்போ நான் பேசுறது இல்லை. தேங்க்யூ சார். ஓணம் ஃபெஸ்டிவல் அப்படியே இருந்ததுன்னா காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்கும், நிறைய கலக்கலாக இருக்கும். சிட்டி சாரி எல்லாம் போட்டு அப்படியே அலங்காரமாக பண்ணி வந்துடும். ஓணம் பூக்கள் எல்லாம் போட்டு நல்லா டெக்கரேஷன் பண்ணி மாவி எல்லாம் இருக்கும். நாங்கள் அங்கெல்லாம் வந்து ஏதாவது ஸ்வீட்ஸு, மெயினாக வந்து இந்த சர்க்கரை அரிசி தெரியுமாங்க, அதுதான் மெயினாக வந்து கொடுப்பா. காலேஜ்ல ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? அந்த ஓணம் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிச்சு. கோலம் தெரியுமா? பூக்கள் கோலம். கோலம் ஃபுல்லாக போட்டு பண்ணுவீங்களே, அது நல்லா இருக்கும். அப்புறம் சம்திங் காஸ்டியூம், இந்த பர்தா போடுவீங்க, வேஷ்டி சட்டை, சாரி, ஒயிட் சாரி, இந்த மாதிரி தான். கேரளா கல்ச்சர் கேரளாவில் இருக்காரு அவர். இந்த இடத்துல ஏதாவது ஃபெஸ்டிவல் இருக்கா? ஓணம் மாதிரி நடக்கும். காலேஜில் ஃபெஸ்டிவலில் நடக்கும். என்ன கேம் இருக்கு அந்த காலேஜில்? உரியடி போட்டி, அது இந்த வடமரி தெரியுமா? வடமரி அங்க 10 பேர், இங்க 10 பேர், கயிறு பூச்சி, அஞ்சுவல் பாய்ஸ், கேம் இருக்கு இல்லையா? கேம் வந்து வடமரி இருக்கு, அந்த மாதிரி கேம் இருக்கு. உரியடி எல்லாம் இருக்கு. உனக்கு பிடிச்ச கேம் என்னது? உரியடி தான் எனக்கு பிடிச்சது. நான் போக மாட்டேன், ஹைட் இல்லை, எப்படி போகும். கோலம் காம்படிஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பூலேயே கோலம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வைப்பாங்க. அப்படிதான் நான் ஆமாம் அப்படிதான் வைப்பாங்க. பிடிக்குமா? பிடிக்கும். கேரளால நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க, இங்கே அவ்வளோ கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம்.
உங்களுக்கு ஓணம் வந்து கேட்கும்போது என்னது மைண்ட் வருது? ஓணம் கேட்கும் போது பூக்கோலம் தான் மைண்ட்ல வருது. மலையாளத்துல சொல்லணும், மலையாளத்துல தெரியாது, தமிழ்ல தான் தெரியும். ஏன்னு கேட்டா மலையாளங்கிறது வந்து தமிழ் ரெண்டுமே ஒண்ணுதான். அது லாங்குவேஜ் இருந்தா கத்துக்கிறது வந்து ரொம்ப ஈஸிதான். டிஎஃப்எஸ் ஏர்போர்ட்ல தான் இருக்கேன் நான். ஜஸ்ட் மலையாளத்துல சொல்லுங்க, ஏதா உங்க ஆர்வம் அளந்த அளவுக்கு மலையாளம் சொல்லுங்க. இவர மலையாளம் ட்ரை பண்ணுங்க சார். ட்ரை பண்றது இல்லை சார், தெரிஞ்சா சொல்லிடுறேன் நான். ஏன்னு கேட்டா மலையாளம் அப்படிங்கிறது டஃப். ஓகே சொல்லுங்க, இது மலையாளம் சொல்லுங்க. எப்படி கேட்டா ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் வந்து எல்லா மக்களும் கொண்டாடுறது. அது வந்து முக்கியமாக கேரளாவில் வந்து அதிகமாக கொண்டாடுவாங்க. ஏன்னு கேட்டால் நான் வந்து ஏர்போர்ட்டில் வந்து டிஎஃப்எஸ்ல இருக்கேன். அப்படிங்கிறது வந்து டிஎஃப்எஸ்ல வந்து கேரளா, கர்நாடகா எல்லா மக்களுமே, தமிழ்நாடு எல்லா மக்களும் அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிறது ஓணம் பண்டிகை கொண்டாடுறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அது வந்து கேரளா பெண்களுக்கு வந்து அந்த ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது வந்து ஒரு அழகு மென்மையானது. ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா கும்பிடுறாங்க. கேரளா மக்கள் தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சாங்க. அன்றைக்கி அந்த ட்ரெஸ் கேரளாவோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த ட்ரெஸ் எல்லாருமே வாங்கி வச்சுருக்கோம். அன்றைக்கி வரும்போது அன்றைக்கி போட்டு அதை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுறாங்க.